அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலம் நமக்கு நிறைவான ஆசிரியை தருகிறார். அந்த ஆசிரியை எப்போது நம்மோடு வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 30 இறை வார்த்தை 19 21 முடிய. சியோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை உங்கள் பின்னால் இருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்போது நமக்கு துன்பம் இல்லை, எப்போது நமக்கு துயரம் இல்லை இல்லையா? ஒரு நொடி சினப்பட்டு என்ன செய்கிறாரு? துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரை கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். ஏனென்றால் நாம் அவரோடு இருக்கும்போது துன்பங்களும் துயரங்களும் அழுது கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த அழுகைக்கும் அந்த கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று சொல்கிறார். அப்போ இதுகால் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்க போகிறோம், இதுதான். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எப்பவும் துன்பத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஒரு வினாடி எப்போதும் இன்பத்திலேயும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதுவும் இறைமக்களாக இறைவனுடைய வார்த்தை கேட்டு இறைவனுடைய திட்டப்படி நடக்கும்போது கொஞ்சம் கூடுதலான துன்பங்கள். இந்த துன்பங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பவர்கள் வாழ்வது வெறுமையான வாழ்க்கை இல்லையா? இன்பமும் துன்பமும் மாறி வரும்போது தான் இறைவனோடு நாம் சேர்ந்து இணைந்து நடக்கிறோம். நாம் துன்பப்பட்டதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு? துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்ற நீரையும் நான் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருந்தாலும் இனி நான் என்னை உங்களிடம் மறைக்க மாட்டேன். அப்போ நாம் இனி என்ன கேட்டாலும் அவர் நமக்கு தருவார். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை தருவார் இல்லையா? எங்கே சென்றாலும், இடப்புறமோ வலப்புறமோ சென்றாலும் நாம் நடந்து செல்லும் வழி இதுதான் என்று ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். அப்போ அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது நல்லதே நடக்கும் இல்லையா? நாம் அவரை விட்டு நாம் பிரிந்து போகும்போது தான் நமக்கு இடையூறுகள் நிறைய நடக்கும். எப்பொழுதும் எது நடந்தாலும் இறைவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எல்லாமே நிறைவாக இருக்கும். இவ்வளோ காலம் நீங்கள் துன்பப்பட்டீங்களா? அந்த துன்பத்திலிருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறார். இதுகால் வரைக்கும் நம்ம அழுதம்மா, அந்த அழுகைக்கு நமக்கு ஆனந்தத்தை தருகிறார். அப்படி தருகிறவர் தான் இறைவன். ஓயாது நமக்கு துன்பம் வருவதே இல்லை. அப்படி வந்தாலும் வலுவற்ற நிலைமையில் அவருடைய வலிமையால் நம்மளை நிரப்புவார். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை மட்டும் நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும்போது எது நடந்தாலும் நன்மை என்று அந்த நினைக்கின்ற எண்ணங்களை மட்டும் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீரின்றி நாங்கள் இல்லை என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. அதனால் நீரே எல்லாம் என்று நாங்கள் நினைக்கும் போது அனைத்துக்கும் நீரே எங்கள் கூடையே இருந்து அனைத்தையும் நிறைவாக பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறை சித்தத்தின்படி வாழ எங்களை நீர் வழிநடத்துகிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி கூறி நாங்கள் இப்பூமியில் வாழும் நாள் வரைக்கும் உம்மை சார்ந்தே வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.